பாரதத்துல பீமன் என்ன பண்ணினா துஷாசன கையில எடுத்துட்டான். யுத்தத்துல தேர்ல இருந்து பிடிச்சுட்டு 1 மணி டைம் கொடுத்துருக்க. ஆம்பளைகள் இருந்தா இங்க வந்து இவன் திருப்பி அழிச்சுன்னு போங்க. அவன் கர்ணன் துரியோகனம் எல்லாரையும் கூப்பிட்டு கத்தினா 10 மைல் கந்தன் இருந்த பயங்கள்லாம் மாறுவோம். 6 ஆம்பிட்டு இருக்கான் தெரியுமா என் கையில. அந்த பய பேர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவன் பண்ண தப்ப சொல்றேன் இதுலன்னு தெரிஞ்சுங்க. பட்டநாராயணன் இந்த சரித்திரம் எழுதிருக்கான், பாரத சரித்திரம். அவன் சொன்னான், கிருஷ்டாயேன சிரோருகேந்திர பசுனா பஞ்சால ராஜாத்மஜா ஏனாஸ்யாஹ பரிதானமப்யபஹ்ருதம் ராஜ்ஞாம் குருணாம் புரஹ யஸ்யோரஸ்தலே சோணிதாசவமஹம் பாதும் பிரதிஜ்ஞாதவானே சோயம் அத்புஜ பஞ்சரே நிபதிதா சம்ரக்ஷ்யதாம் கௌரவா. ஹே கௌரவான்னு கூப்பிட்டான். என் கையில் ஒரு பாப்பி ஆம்பிட்டு இருக்கான். ஒரு முகூர்த்தம் டைம் கொடுத்துருக்கேன், 1 மணி. 6வது ஆம்பளைகள் இருந்தா என்னை எதிர்த்து உயிரோட அவனை திருப்பி அழிச்சுன்னு போகலாம். 1 மணிக்குள்ள ஒத்துணும் வரலன்னா அவன் அப்படி சொல்லுவணும். வாடியில் அரைச்ச மாட்டை 3 நாளைக்குள்ள வரலன்னா ஏலம் போட்டுடுவேன்னு. அது மாதிரி பூரிப்பட போறேன் வயத்தேன்னுட்டான். அவன் 6 நான் கிருஷ்டாயேன சிரோருகே நிருபசுனா ரொம்ப மனுஷியாசமன். பாஞ்சால ராஜாத்மஜா பாஞ்சாலராஜனுடைய பெண்ணான திரௌபதிய தலை பின்னல்ல கை போட்டு புடவையும் எந்த பாவி பிடிச்சு இழுத்தானோ ஏனாஸ்யா பரிதானமப்யபஹ்ருதம் ராஜ்ஞாம் குருணாம் புரஹ. பல தேசத்து ராஜாக்களுடைய முன்னிலையிலையும் குருக்களான துரோண பீஷ்மாதிகளுடைய முன்னிலையிலையும் கண்ணும் கண்ணீருமா அவளை கதற விட்டு அலறினாள் திரௌபதி. அவன் தலை பின்னல தொட்ட உடனே வேற ஒண்ணும் சொல்லலை. ஏ ராஜசூயாவபிருதே ஜலேன மஹக்ரதௌ மந்திரபூதேன சிக்தா தே பாண்டவானாம் பரிபூய வீரியம் பலாத் பிரமுஷ்டா திருதராஷ்டிரஜேன. மகாபாபி என் தலை பின்னல தொட்டா அது எப்படிப்பட்ட பின்னல் தெரியுமா? ராஜசூயம் என்ற மகாயாகத்துல கங்கையில போய் அவுபிரதம் பண்ற போது 3 வேதங்கள்னாலையும் வேத வித்துக்கள் ஜலத்தை வாரி அரைச்ச பின்னல் தொட்டான் பாவின்னு அழுதாளாம். ஏ ராஜசூயாவபிருதே ஜலேன மஹக்ரதௌ மந்திரபூதேன சிக்தா தே பாண்டவானாம் பரிபூய வீரியம் பலாத் பிரமுஷ்டா திருதராஷ்டிரஜேன. அப்படி அலறினாளாம் திரௌபதி. திரௌபதி அலறின காலத்திலே இந்த பாபியானவன் பின்னலையும் புடவையும் போய் பிடிச்சு இழுத்தானோ, எந்த பாபி இழுத்தானோ ஏனாஸ்யா பரிதானமப்யபஹ்ருதம் ராஜ்ஞாம் குருணாம் புரஹ யஸ்யோரஸ்தலே சோணிதாசவமஹம் பாதும் பிரதிஜ்ஞாதவானே. எவனுடைய மாற பூரின ரத்தத்தை குடிக்கிறேன்னு பிரதிஜை பண்ணேனோ சோயம் அத்புஜ பஞ்சரே நிபதிதா என் கையாகிற கூட்டுலாம் துண்டான் சம்ரக்ஷதாம் கௌரவா. ஹே கௌரவர்களே காருங்கள்னு சொன்னானாம். கர்ணன் துரியோகனெல்லாம் ஓடி வந்தான் தேர்ல. பீமன் கத்துறான்டா துஷாசன ஆம்பிட்டுட்டான்னு 1 மணி டைம் கொடுத்துருக்கான், போய் கொண்டு வருவோம்னு வந்தானாம். இந்த கையால சுத்திக்கிட்டே இருக்கானாம் கதையை இடது கையால அமைக்கிக்கிண்டு. அவன் அழுதான் துஷாசனன், நீங்கெல்லாம் அங்க வந்து நிற்கிறீங்களே கிட்ட வரலையேன்னா. அப்பா அவன் கதையை சுத்துறான்டா, கிட்ட வர முடியலடா அப்படின்னு சொன்னானா. 1 மணி ஆயிடுச்சுன்னா வியாச பாரதத்தில் சொன்னார், கீழே போட்டு இடது காலால வயத்துல ஏறி முதிச்சுக்கிண்டு இன்னொரு காலால தலையை அம்மிக்கிண்டு துஷாசனே. ஏலே திரௌபதியினுடைய தலை பின்னல எந்த கைடா பிடிச்சதுன்னு கேட்டான். இந்த கை நீட்டினாரா. அந்த பெயருடைய போக்குத்தனத்தை பாருங்க, சார போதும். அப்போது ஒரு கும்பிடு போடப்படாதோ பீமனுக்கு விட்டு தொலைச்சு விடுவோன்னே. இந்த கை நீட்டினானா அப்படியே கையை பிச்சு எடுத்து அந்த கைய பீமன் அதனால ஓங்கி அடிச்சான்னு வியாசர் எழுதியிருக்காரு. நடம் படிக்கவே முடியல வியாச பாரதத்துல. அவங்க அந்த வயத்த பூர்ணத்தை போய் பட்டநாராயணன் அவன் நாடகம் டிராமா எழுதுறவன் தானே, அவன் எப்படின்னு சொல்லிவிடுவான். வியாசர் இப்படி போய் சொல்லி அந்த கையாலேயே அவனை அடிச்சு அவன் கையே பிச்சு இழுத்து சொன்னார், சர்வோ தண்டஜிதோ லோகா. சிக்ஷை இல்லைன்னா ஒரு வயலும் நல்லவங்க கூட அயோக்கியனா போடுவோன்னு விட்டார். அந்த ஒரு வயலை படுத்தின பாட்டுல தான் அப்புறம் பாக்கி பேர் யோக்கியனா இருப்பேன்.